ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரணாகதின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கதையை பார்த்தேன். அதை ரொம்ப பிடிச்சதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஒரு பாக்கெட் பால் வேணும், தயிர் குத்தப்பத்தில் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சட்டையை மாட்டின்னு வந்தாச்சு. ஆற்றுக்கிட்ட கோவை பழமுதிர் நிலையம் டேட் பார்த்து வாங்கணும். பேக்கங்காயம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தான். துவையல் செஞ்சால் ராத்திரி சப்பாத்திக்கு ஆகும். ரெண்டையும் வாங்கின்னு வந்துன்னு இருக்கேன். போக வர 1300 ஸ்டெப்ஸ். சாயங்காலம் வாக்கில் இதையும் சேர்த்துட்டு 8000 பண்ணலாம்னு வரேன். எதுக்கால ராஜகோபாலையங்கார் என்னை போலே ஒசரம் 10 to 6 புது வேஷ்டியை கட்டிண்டு பச்சை கஞ்சமாக உடுத்திண்டு அங்கவசத்தை அசால்ட்டாக தோளில் போட்டுண்டு தன் குச்சியான தேகம் வெளிப்பட்டுடாமல் வேகமாக நடந்து வர்றார். பளிச்சுன்னு திருமன். வேஷ்டி பார்டர் என்னமோ புது திரிசாக பட்டுப்புடவை மாதிரி. இப்போல்லாம் இதுவே 2200 ரூபாயாம். பெரிய அளவுன்னும் கணுக்கால் வரை அழகாக மூடி கொசுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் என்னத்தை கட்டின்றாலும் ஆட்டுச்சதை தெரியும். இவள் திட்டுவாள், சித்தை அசையாமல் நில்லுங்கோன்னு பின்னாடி குனிஞ்சி இழுத்து விடுவாள். இடுப்புலேருந்து நழுவி ஷேம் ஆகும். பல தடவை ராஜகோபாலன் வீட்டுக்கு போய் அவர் பஞ்சகச்சம் கட்டிக்கும் போது பார்த்து கற்றுக்கலான்னு நினச்சிப்பேன். செய்யலையே, வேலை வரல. மாமா பஞ்ச சம்ஸ்காரம் செஞ்சுன்னு விட்டார். போன வருஷமே காமிச்சார், பெருமைப்பட்டுண்டார். நாங்கள் ஸ்மார்த்தாவளோன்னும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். தெரியாமத்தான் சொன்னார். வழக்கத்தில் ஆச்சாரியால் செய்து வைப்பாராம். இது செஞ்சுன்னுட்டா பெருமாளுக்கு சேவகம் செய்ய அருகதை கிடைக்குமாம். இதை பண்ணிண்டவா 5 லெவல்களில் பியூரிஃபிகேஷன் ஆகலாம். அதன் அறிகுறியாக கடைசியிலே இந்த சங்குமும் சக்கரமும் விட்டு போன்னு எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்படியான்னு கேட்டுட்டேன். மாமா நிறைய சத்து விஷயங்களே கலந்துபதே தெரியும். மற்றபடி வழக்கம் போல் தான் இருந்தார். கொஞ்சனா அவர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பேன். திரும்ப நீட்டுண்டோ நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் செஞ்சுன்னு இருப்பார். அதோட ராமானுஜதாசன் அப்படின்னு புது பேரும் வச்சுன்னு விட்டேன். மந்திரோபதேசம் பண்ணிட்டுட்டேன்னாரு. நம்மால் இதெல்லாம் சாத்தியம்னு படல. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஐயர்ஸுக்கு என்னவாம்லாம் தெரிஞ்சுக்க ஆசை. யாரண்டையாவது கேட்கணும்னு நினச்சிப்பேன். சரியான ஆள் கிடைக்கல. ஐயங்கார் செய்வதெல்லாம் நாமும் செய்யணுமோன்னு நாம் காலங்காலமாக செஞ்சுட்டு வந்ததை அவள் காப்பி அடித்து கொஞ்சம் டெலீட் செஞ்சுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சேர்த்து செய்வாளாக்கும். இதுவும் அப்படித்தான் இருக்கும். கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுட்டது மறந்தே போச்சு. இன்றைக்கி மாமாவை திரும்ப பார்த்தது சட்டுன்னு ஞாபகம் வந்தது. எதுக்கால திம்பட்டவருக்கு ஹலோ சொல்லச்சே சிரிச்சாரே, அதுக்கு பதிலுக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு நிற்காமல் வந்துட்டேன். முக்கிய வேலையாக போகிறவரா இருக்கும். நிறுத்தி வச்சு பேச தோணலை. பிற்பாடு சாவசமாக பார்க்க கேட்கலான்னு கூடவே மனசுக்குள்ளே இவர் இன்றைக்கி எங்கே போனார்னு ஜோலியை தெரிஞ்சுட்டு நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு தோணுச்சு. எங்கள் ஆற்றுலேருந்து 3வது ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்டில் ரோட்டு மேலே சறுக்கு கட்டியிருப்பானுவ. கிரவுண்டு ஃப்ளோரில் ராஜாமணின்னு திருநெல்வேலிக்காரர். அவாத்து மாமி கதவை திறந்து வச்சுண்டு சோபாவில் உட்காந்துருப்பா. நான் தெருவில் இறங்கி போகிறதை பார்த்துடுவாள். எங்காத்துக்கு ஃபோன் போட்டு இவளை வம்புக்கு இழுப்பாள். என்ன உங்காத்து மாமா பறக்க போயின்னு இருக்கார், பார்த்தேனே, என்ன ஜோலி? ராஜாமணியே பார்த்துட்டாருன்னா ஓடி வந்து சத்தமாக கூப்பிட்டு கையை தட்டி நிறுத்தி திரும்பி அவாத்து வரைக்கும் நடக்க வச்சு காலங்காத்தால் எங்கே பையன் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் கேட்டே விடுவார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அநாகரிகமாக இருக்குமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார். அவரை கடுப்பேத்துன்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்வேன். பால் பாக்கெட் வாங்க போயின்ட்டுருக்கேன்னு எதுக்கு சொல்லணும்? உண்மை எப்போவுமே சுவாரஸ்யம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கொள்ளும். அமித்ஷா வராராம். ஏர்போர்ட்டில் ரிசீவ் செஞ்சுட்டு டிஃபன் சாப்பிட ஆச்சுன்னு ஆற்றுக்கு வரலாம்னு போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். பட்டுன்னு யோசிக்காமல் பதில் தரும் அவரை குலைச்சி போட்டுவிடும். அப்போது அவர் முகம் போகிற பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை. இங்கே ஒருத்தர் பஞ்ச சம்ஸ்காரம்னு ஒன்றை ஏற்றுண்டு தெய்வ கலையுடன் என் நிலைமையை பாருங்கோ, 2 பேரையும் சமாளிக்க வேண்டியிருக்கேன்னு நான் பெருமிதத்துடன். எனக்கு பீர்க்கங்காய் துவையல் மேல் மோகம். இவள் தக்காளி சேர்த்து கொஞ்சம் புளியை வச்சு அருமையும் செய்வாள். அதை சாப்பிடப்போவே பரமானந்தமும் முக்தியும் சேர்ந்து கிட்டிட்டா போல ஃபீல் ஆகும். எங்கள் அப்பா சொல்லுவார், நட்ராஜா, லைஃப்பில் பெருசாக எதையும் சாதிக்காது போனாலும் அது தரும் சிம்பிளஸ்ட் ப்ளஷர்ஸ் நிறைய இருக்கும். அதை ஒவ்வொன்றா தேடி அனுபவிக்க தெரியணும். வாழ்க்கை சல்லுன்னு போகும். எந்த பெரிய கவலையும் நம்ம எண்டாதுடா செல்லம். அதை நன்னா கெட்டியாக பிடிச்சுன்னு இருக்கேன். எனக்கும் இந்த சத்து விஷயங்களுக்கும் ரொம்ப தூரம்.
கோவிலுக்கு போவேன். எங்கள் ஊரில் திருவாரூரில் தேர் இழுத்திருக்கேன். 4 வீதி வலம் வரும். அத்தனை பெரிய தேரை ரைட் ஆங்கிளில் திருப்ப ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண திரும்புவா பாருங்கோ. அப்போது நிறைய பேர் உதவி தேவைப்படும். நேக்காக செய்யணும். அதெல்லாம் பிரியமாக செஞ்சுருக்கேன். பிஹெச்எல்காராக சக்கரம் செஞ்சு மாட்டினப்புறம் தேர் கனஜோராக ஓடும். திருப்புவது மட்டும் ஸ்பெஷல் டெக்னிக். குளிச்சுட்டும் நெத்திக்கு கோய்ச்சி இட்டுப்பது வழக்கம். ஆனால் இந்த பஞ்ச சம்ஸ்காரம் தீட்சை என்பதெல்லாம் அத்தனை ஈடுபாடில்லை. இதெல்லாம் பெரிய விஷயம்னு மட்டும் என் மரமண்டைக்கு புரிஞ்சுதோ. எனக்கு சின்ன விஷயங்களில் கிடைக்கும் சந்தோஷங்களே போதும்னு எங்கப்பா இதெல்லாம் செய்துக்கோன்னு சொல்லலையே. அன்னைக்கு சாயங்காலமே ராஜாமணி எங்காத்துக்கு வந்தார். மாமியைத்தான் கேட்டுட்டு வருவார். என்னண்ட எதுவும் விஷயம் கறக்க முடியாது. அவளுக்கு கொஞ்சம் ஓட்டைவாய். ஆனால் இந்த தடவை என்னிடமே உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமோன்னு கேட்குறார். நிச்சயம் ஏதோ வதந்தி அள்ளின்னு வந்திருக்காருன்னு தெரியும். நமக்கு சிலது தெரியும். இவருக்கு என்ன தெரியும் தெரிஞ்சிக்க தெரியாதேன்னு விட்டேன். கோவலைங்கார் பையன் கல்யாணம் பண்ணிட்டு விட்டானாம். நல்ல தேதி தானே. மேலோட்டமா? இது அப்படி இல்லை. ராஜகோபாலன் மாமா பிள்ளை கனடாவில் இருக்கான். அங்கே ஒரு உக்ரைன் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டானாம். அதுதான் சமாச்சாரம். 2 நாள் முன்னாடி வெளியே வந்திருக்கு. இவர் பரப்பி விட்டுண்டு பொழுதுபோக்கின்னு இருக்காருன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. 2 நாள் கழிச்சு ராஜகோபாலன் மாமாத்துக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுடலாம்னு போகிறேன். அவரும் பார்த்து மாமியும் முகம் மாடி போய் சுரத்தே இல்லாமல் என்னோட பிரியமாக ரொம்ப பழகுவா. ஆனால் மனம் விட்டும் பேசுவா. என்னை உட்கார சொல்லிட்டு என்ன அப்படி பண்ணிவிட்டான் இவன். யாரும் இதை எதிர்பார்க்கலை. பெருமாள் எங்கள் 2 பேரையும் கைவிட்டுட்டார் நடராஜா. என்னன்னு ஆறுதல் சொல்ல. இப்போதெல்லாம் இப்படி நடப்பது சகஜம். நம்மாத்திலே நடந்தால் ஏற்றுக்க முடியலை. பெருமாளுக்கு இத்தனை சேவகம் செஞ்சுட்டேன். என்னும் பிரயோஜனமில்லை. 2 வருஷமாக இந்த பக்கமே வராமல் சால்ஜாப்பு சொல்லின்னு இருக்கான். அப்போது இப்படின்னு எனக்கு சந்தேகமே வரலை. இவள் இங்கே நல்ல வரனா 3 வரன் பார்த்து வச்சுண்டு சொந்தத்தில் என்னத்தைன்னு சொல்ல குழப்பமாக இருக்குடா. ஏற்றுண்டுடுங்கோ. காலம் ரொம்பவே மாறிப்போச்சு. முடிஞ்சால் வீடியோ காலில் கூப்பிட்டு ஆசீர்வாதம் செய்யுங்கோ. சேர்த்து வந்துட்டு நம்ம சம்பிரதாயப்படி ஸ்திரமாக சந்தோஷமாக வாழ வழிவகை செய்யலாம். 2 பேரும் நேரில் போயிட்டு ஆசீர்வாதம் செஞ்சு கூட 1 மாதம் போல் தங்கிட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் கேட்டாலா. ஆறுதலாக பேசிக்கொண்டிருந்து விட்டு வந்துவிட்டேன். என்ன தோணித்தோ சாயங்காலம் கிளம்பி 21G பஸ் பிடித்து லஸ்கார்னில் இறங்கி மயிலாப்பூர் கபாலீஸ்வரரும் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம்னு குளத்தை சுற்றி வரைச்சி மாங்காய் இஞ்சி வந்தால் வாங்கிக்கணும்னு கைக்கூட்டை முடிச்சும் போட்டுண்டாச்சு. முருகன் சன்னதியிலே சாமிநாத குருக்கள் தீபம் காமிச்சு விபூதி கொடுத்துட்டு இருந்தார். அவருக்கு சாயங்கால ஷிஃப்ட்டு போல இருக்கு. ஃப்ரீயாக இருக்கலாமாமா பேசணுமே அப்படின்னேன். அதுக்கு என்ன ஃப்ரீ, பேசிட்டா போச்சு. தரிசனம் முடித்து பிரதர்ஷனமாக வந்து இங்கே மண்டபத்தில் உட்காருங்கோ வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் வர வரைக்கும் எனக்கு காவலாக ஒரு குண்டு பூனை நின்றுது. வந்தார். குசலம் விசாரிச்சுட்டு என்ன செய்தி, என்ன பேசணும் ராஜகோபாலங்கார் சங்கதியை சொல்லிவிட்டு அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் ஆயிட்டதையும் சொல்லி இப்படி பண்ணின்றவாளுக்கு பகவான் இப்படியெல்லாம் நடக்க விடுவாளா? அப்படியா? ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஏன் முடிச்சு போட்டேன்னு கேட்டார். அப்போது சம்மந்தமே இல்லையா? என்ன மாமா பெருமாளே கைவிட்டுட்டார்னு ரொம்ப கலமிக்கி போயிட்டார் தெரியுமோ. அப்போது இந்த சமஸ்காரங்களுக்கெல்லாம் நல்ல பலனே கிடையாதா? தீர்க்கமாக என்னை பார்த்துட்டு ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் நாம தான் இதெல்லாம் அர்த்தம் செஞ்சுப்போம். ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேட்டுக்குங்கோ. எனக்கு தெரிஞ்சதே முழுசாக புரிஞ்சிக்க நல்ல உடைய பெரியவாளை அந்தந்த சம்பிரதாய நியமங்களை படித்து புரிஞ்சின்றவாளை கேட்டுப்பது நல்லது. ஒரு பீடி கடன் தான் ஆரம்பித்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பமே தவிர ஏதோ ஒரு உயர்ந்த நிலையை அது ஆனந்தம் அடைஞ்சுட்டதா நாம் பாவிக்கப்படாது. அது ஒரு பெருங்கடல். ஸ்ரீமத் நாராயணனே இதை தோற்றுவித்து ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் சொன்னதாக உண்டு தெரியுமோ. இது ஒரு குரு சிஷ்ய பரம்பரைக்குள் பிரவேசிக்க செய்யப்படுவதாக அர்த்தம் கொள்ளணும். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவாவா இது நல்ல ஆரம்பம்தான். அதாவது பல நல்ல விஷயங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்திக்க பஞ்ச சம்ஸ்காரம். இதை வைஷ்ணவா மட்டும்தான் செய்துக்கலான்னு கூட இல்லை. இது சங்கு சக்கரம் பதிச்சுப்பது, புந்திரதாரணம் அதாவது திருமண் ஸ்ரீசூர்ணம் அணிவது, நாமகரணம், மந்திரோபதேசம் மற்றும் பெருமாளுக்கு நித்திய திருவாராதனை செய்வது என்று 5 அடங்கும். இதில் இப்போது சொன்ன சடங்குகள்லாம் மீறின அடிப்படை உண்டே, அது தெரியுமோன்னு கேட்டார். அவரே சொல்லட்டும், நான் பேசாமல் இருந்துவிட்டேன்.
சரணாகதி மனதளவில் நாம் அந்த பரந்தாமனுக்கு முழுசா சரணாகதி ஸ்திதியில் இருக்கும்போது இதெல்லாம் செய்து கொண்டால் நல்லது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆச்சாரியா வழிநடத்தி எம்பெருமான் திருவடியில் சேர்ப்பது சுலபமாகும். இங்கு சரணாகதி மென்டாலிட்டியே பிரதானம். அது ஈஸி தானே மாமா, நிறைய பேர் மனமுருக சரணாகதி அடைஞ்சு விட்டேன்னு வேண்டியிருக்கிறாளே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நடராஜா, அங்கே தான் நாம் நம்மளே ஏமாற்றிப்போம். சொல்கிறேன், கேட்கணா கேட்டுக்கோ, உன்னை யாராவது கேட்டாலும் சொல்லிக் கொடு என்று சொன்னார். இனிமேல் நீயே கதி, என்ன நடந்தாலும் நீ தான் எனக்கு, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்ற மனோபாவத்துக்கு முக்கிய ப்ரீ ரிக்வெஸ்ட்டு நம்மால் எதுவும் முடியப் போவதில்லை என்ற இயலாமை தான் முக்கியம். அதாவது நம்மால் ஏதும் முடியாது என்று நம்பணும். அப்போதான் பெருமாள் மீது நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை வச்சு சரணாகதி ஆக முடியும். வாஸ்தவத்தில் மீளாத துக்கமோ கஷ்டமோ நம்மை சூழ்ந்து கொள்ளும்போதோ அப்படித்தான் ஃபீல் ஆகும். அது விரக்தி. அப்போது சரணாகதின்னு விழுவது உண்மையில் சரணாகதி இல்லை. நம்மால் முடியாததை கடவுள் செய்து கொடுப்பார். கொடுத்து விட மாட்டாரான்னு சரணாகதியில் விழுவது உண்மையிலே சரணாகதி கிடையாது, தெரியுமோ? பிரதிக்கு நமக்கு இன்னது நடக்காதா, இன்ன பலன் கிட்டாதா, நாம் செய்யப்போகின்ற பூஜைக்கு வெகுமதியாக இதெல்லாம் கிட்டாதா, இல்லை இந்த கஷ்டத்திலேருந்து நம்ம மீட்டுட அவன் அருள் புரிவான், சமத்கார் காமிச்சு நம்மை குஷிப்படுத்துவான் என்ற எதிர்பார்ப்பே அந்த சரணாகதி அர்த்தமற்றதாக ஆக்கிடும். அதனால் அப்படி ஒரு மனநிலையில் டெம்பரரியாக விரக்தியில் எடுக்கும்போது சரணாகதி எதுக்கும் பிரயோஜனமில்லை அப்படின்னு சொன்னார். அதாவது பூரண சரணாகதி இல்லை என்றேல் அப்படின்னு கேட்டேன். சரணாகதியிலே 30%, 87%, 100% சரணாகதின்னு எதுவுமே கிடையாது. பூரணமாக இருந்தால் தான் அது சரணாகதி. பலனை எதிர்பார்க்கக்கூடாது. எது நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுண்டுடுதே சரணாகதி. எல்லாம் அவன் செயல். இது நமக்கு பிடித்ததாக அமையலை என்ற எண்ணமே படாது. அப்படி ஒரு நம்பிக்கை வந்துட்டால் மட்டுமே சமஸ்காரங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். நமக்குன்னு அமைஞ்சிட்ட ஆச்சாரியாலும் நம்மை நல்வழிப்படுத்தி அந்த உன்னத நிலைக்கு கிடைக்க கொண்டு போய் விட்டுட முடியும். அப்போதான் ஜீவாத்மாக்களாகிய நாமளும் அந்த பரமாத்மாவும் வெவ்வேறு இல்லைன்னு புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா இது அதுக்கிட்டேருந்து எதையாவது எதிர்பார்த்துண்டு நடக்கலைன்னா கடவுளை திட்ட கிளம்பிடுவோம். இன்னமும் சொன்னார், வாழ்நாள் பூரா நாம் சுயத்துக்காக நம் சுகங்களுக்காக வாழ்வோம். சுயமே முக்கியம். சுயம் நம் திறமை, சாதனைகள், சுய மதிப்பீடு, பெருமிதம் எல்லாம் முக்கியம். அந்த சுயம் என்ற நினைப்பை எனது எல்லாம் என்னால் ஆகினது என்ற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சரணாகதி அடைவது மிகவும் சுலபமே இல்லை. தாயா செஞ்சிக்காம சமஸ்காரங்கள் செய்துண்டா இப்படித்தான் வருத்தப்படுவோம். நாம் கீழ்ச்சக்கோட்டை தன் பிள்ளை தாண்ட மாட்டான்னு நம்புவது அகங்காரம். மாமா எழுந்துண்டார். சரி, எனக்கு ஜோலி இருக்குது. உங்கள் நண்பர்கிட்ட போய் நீங்கள் முழுசாக சரணாகதி அடையலைன்னெல்லாம் பேச வேண்டாம் கேட்டாலா? அவரே இதிலிருந்து மீண்டு வந்துடுவார். பெருமாள் சேவையில் ஆழ்ந்து போகும்போது எல்லாம் சுலபமாயிடும். யோசனையில் வந்துட்டேன்னா இந்த மாங்காய் இஞ்சி வாங்கிட்டு வர வந்துவிட்டேன்.